கடந்த 4ஆம் தேதி வந்து ஒரு வீடியோ பரிதாபங்கள் சேனல்ல வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த சேனல்ல வந்து சொசைட்டி பாவங்கள் அப்படின்ற ஒரு அந்த வீடியோல வந்து பர்டிகுலர் சமூகத்தை வந்து வேணும்னே வந்து தாக்குற மாதிரியும் இந்த ஒரு அவப்பேரை ஏற்படுத்துற மாதிரி வந்து வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோ வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலை கொடுக்குற மாதிரியும் இதை வச்சு நிறைய மீம்ஸ்கள் கிரியேட் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல என்னன்னா பர்டிகுலரா என்னன்னா அந்த கோபி சொல்லும் போது என்னன்னா அந்த கவினோட மர்டர் கேஸை மென்ஷன் பண்ற மாதிரி நீங்க மிளகாப்பொடியை தூக்கி போட்டு தானே நீ வந்து வெட்டின, அவன்கிட்ட ஒரு 60 கொடுத்து நேருக்கு நேரம் வெட்டிக்கிற வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய வகையில இதை ஒரு மற்ற நபர்கள் பார்க்கும்போது அப்ப இதை வந்து வீரம் இல்ல அதுவா இதுவான்னு சொல்லி அதை வச்சு ஒரு கான்வெகேஷன் கொண்டு வர வச்சு இதை ஒரு பிரச்சனையா கொண்டு வர்றதுக்காண்டி இந்த முயற்சி நடக்குதுங்க. அதை உடனே தடுக்கணும் அப்படின்றதுனாலதான் வந்து நாங்க உடனே கமிஷனர் அவர்களை பார்த்து புகார் கொடுத்தோம். இந்த சேனல்ல உள்ள அந்த வீடியோ வந்து உடனே டெலீட் பண்ணணும். அந்த இந்த மாதிரி வந்து சமூக பிரச்சனைகளை வந்து எதையும் ஆராயாம வன்முறையை தூண்டக்கூடிய வகையில செயல்படுற அந்த பரிதாபங்கள் சேனல் வந்து நிரந்தரமா தடை பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையோட வந்து நாங்க புகார் கொடுத்திருக்கோம். இது வந்து சமூகத்துக்கு இடையே இது வந்து 2 குடும்பத்துக்கு இடையில நடந்த ஒரு காதல் பிரச்சனை. அவங்க கொடுக்கறது வாங்குறது வந்து அவங்களோட குடும்பத்துல உள்ள பிரச்சனை, 2 தனிப்பட்ட நபர்களோட பிரச்சனை. அதை வந்து இது ஒரு சமூக பிரச்சனை மாதிரி சித்தரிக்கிறாங்க. 2 சமூகத்துக்கு இடையே வந்து ஜாதி பிரச்சனை மாதிரி. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க யாரு என்னன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க லவ் பண்றாங்க பண்ணல அப்படின்றது அந்த 2 பேரோட தனிப்பட்ட விருப்பம். அந்த 2 பேரும் வந்து பொண்ணு கொடுக்கறது எடுக்கிறதுன்றது அவங்களோட விருப்பம். இது வந்து தனிப்பட்ட விஷயம். இதுல வந்து ஒரு சமூகமே அந்த மாதிரி தான் இருக்குது, ஒரு ஜாதி வெறியோட இருக்குது அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிறாங்க. இதே தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது வந்து யாரு என்னன்னே தெரியாத நபர்கள் மீது வந்து பெட்ரோல் குண்டு போட்டு அவங்க சம்பவ இடத்துல 7 பேர் எரிஞ்சு செத்து போனாங்க. அதுக்கு வந்து இந்த சமூகத்தில் இருக்க இப்ப சமுதாயத்துல வந்து நியாயம் பேசுற யாருமே கருத்தோ அதுக்கு ஒரு நிவாரணமோ எதுவுமே கிடைக்கல, தீர்வு கிடைக்கல. இப்ப வரைக்கும் அந்த வழக்கு முடிக்கப்படல. அந்த வழக்கு வந்து 2012 நடந்தது வந்து இப்ப வரைக்கும் வழக்கு முடிக்கப்படல. அதுக்கான ஒரு நீதிமன்ற தீர்வோ எதுவுமே கிடைக்கல. இப்ப வரைக்கும் போய்கிட்டே வழக்கு இது நடந்துகிட்டே இருக்க தவிர அதுக்கு ஒரு தீர்வோ அதுல பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு எந்த விதமான ஒரு பிரதிபலனும் எதுவுமே கிடைக்கல. அவங்க எல்லாம் சும்மா ஒரு அந்த தேசிய தலைவருக்கு அஞ்சலி செலுத்த போனவங்களே தவிர வேற எந்த ஜாதி ரீதியாகவும் போகல. இதுல நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இதுல எது ஜாதிய வன்முறைன்னு சொல்லி சொல்றீங்க? ஒரு தலைவருக்கு தேசிய தலைவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வந்தவங்க மேல பெட்ரோல் கொண்டு போட்டு எரிச்சது ஜாதிய இதவா, இல்ல 2 தனிப்பட்ட நபர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் நடந்த கொலை வந்து ஜாதிய கொலையா? மக்கள் மத்தியிலே இந்த கேள்வியை நான் கேட்கிறேன், நீங்களே சொல்லுங்க. இப்ப இந்த சுதாகர் கோபி வந்து இதே போலதான் வீடியோ எல்லாம் போட்டுருக்காங்க. இதுக்கு அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க? இதுக்கு அடுத்த கட்டமா நான் சொல்லணும்னா இப்ப நாங்க காவல் ஆணையர்கிட்ட வந்து கொடுத்திருக்கோம். ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. அவர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல நாங்க நீதிமன்றத்தை நாடுறதா இருக்கிறோம். டைரக்டா வந்து ரிட் ஃபைல் பண்ணுவோம். அதர்வைஸ் வந்து அது போக வந்து இவங்க எங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்காண்டியும் இந்த மான நஷ்ட வழக்கு தொடர்ற மாதிரி வந்து பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடுறதா இருக்கும். இப்ப இந்த கவின் கொலையை டார்கெட் பண்ணி போட வேண்டிய அவசியம் என்ன? இப்போ அவங்களுக்கு இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் தானே, இந்த சமயத்துல அதை வச்சுதான் வியூஸ் நிறைய போகும் அப்படின்ற பேஸ்ல தான் வந்து இந்த மாதிரி போடுறாங்க. மற்றபடி அவங்க மேல வந்து ஒரு சமூக அக்கறையோ இந்த மாதிரி அவங்க அந்த நினைப்புல எல்லாம் இந்த வீடியோ போடல. தனக்கு வியூஸ் போடணும், இந்த ஒரு சமூகத்தை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி நக்கலும் நையாண்டி பண்ற மாதிரி இது போடுறாங்க. ஏன் இதை மாற்று சமூகத்துல வந்து இதுக்கு முன்னாடி பல வீடியோக்கள் வந்திருக்குது, அவனை வெட்டு இவளை கட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி ஒரு வீடியோல போட்டிருக்க வேண்டியதானே, அது போட மாட்டாங்க. இது சுயலாபத்துக்காண்டி பண்ற விஷயம் வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்ல என்ன இருக்கோ அதை எடுத்து பண்றது. பாவம் அந்த குடும்பங்கள் 2 பேருமே வந்து மனவேதனை அடைஞ்சிருப்பாங்க. அதை விட்டுவிட்டு இவங்களோட சுயலாபத்துக்காண்டி பண்றாங்க. இப்ப இதே வந்து இவங்க வந்து கிரௌட் ஃபண்டிங் சொல்லி சீட்டிங் பண்ணிருக்காங்களே, படம் எடுக்கிறோம்னு சொல்லி இந்த கோபி சுதாகர் வந்து அதை பத்தி ஏன் இது வரைக்கும் பேசல? ஏன் அவங்களே பேச வேண்டியதானே? நாங்க வந்து ஒரு பேட்டியில கேட்கறாங்க, ஏங்க அதை பத்தி சொல்ல வேண்டியதானே? இந்த ஏன் பணத்தை ஏமாத்திருக்கீங்களே, கிரௌட் ஃபண்டிங் எடுத்துட்டு ஏன் படம் எடுக்கலன்னு சொன்னா அதை வச்சு அப்படியே சுதாகர்லாம் அப்படியே முழுங்கி இப்படி நடிக்கிறான், ஏன் சொல்ல வேண்டியதானே சார்? இது வந்து நீங்க நிறைய மீம்ஸ் வந்து இதை விட்டு கிரியேட் ஆகுதுங்க சார். இது வந்து ஏதோ எங்க ஜாதியை வந்து ரொம்ப மட்டப்படுத்துற மாதிரியும் நாங்க எல்லாமே ஒரு படிப்பு அறிவு இல்லாத மாதிரியும் ஒரு காட்டு மிராண்டியர் போலும் சித்தரிக்கிறாங்க. ஒரு கேலி கிண்டலுக்கு பண்றாங்க. நாங்க அப்படியெல்லாம் இல்லை. நாங்க வந்து எல்லாரோடையும் நட்புறவோட பழகுறோம். தனிப்பட்ட வெறுப்பு வந்து சமுதாயத்தை மாற்றக்கூடாதுன்றக்காண்டி இது கொடுக்குறோம். நாங்கள் வந்து இதிலே வந்து நீ வந்து மிளகாப்பொடியை போட்டுட்ட, நீ ஒரு 60 கொடுத்தோம்னா இது வந்து இது ரூரல் எல்லாம் இது பிரச்சனை வன்முறையா வெடிக்கும். இரு சமூகத்திட்ட இருக்கும்போது நீ அப்படித்தான் அப்படின்னு சொல்லி இதை இந்த வீடியோ பார்த்து 4 பேர்ட்ட பேசுறாங்கன்னா அவங்களுக்கு புரிதல் இருக்காது. எல்லார்ட்டும் இதை போய் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ இது ஒரு வன்முறையா மாறக்கூடாது அப்படின்றக்காண்டி இந்த புகாரை கொடுத்து உடனே அந்த வீடியோ டெலீட் பண்ணணும். இவங்க தொடர்ந்து சரி, அது போக பல தலைவர்கள் வந்து இமிட்டேட் பண்றது, அதுவான் பண்றது, இவன் காமெடி பண்றதுனா வேற கான்செப்ட் பண்ண வேண்டியதானே. ஒருத்தவங்களையே ஒரு தலைவர்களையோ ஒரு ஜாதி அமைப்புகளையோ வந்து ஒரு சமுதாயத்தையோ வந்து இமிட்டேட் ஒரு மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி பண்றது,
அதனால பரிதாபங்கள் சேனலையே முழுமையா தடை பண்ணணும் அப்படின்றது கோரிக்கையா வச்சிருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.